கரெக்ட்டா அதே மாதிரி 1:00 குழந்தை அழுகுது. அதே சவுண்ட் கேட்குது. "அழாதடா! அம்மா இங்க தானே இருக்கேன். நீ தூங்கு" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அந்த ஹஸ்பண்ட் கோவப்பட்டு, "நீ யாரு? எதுக்கு இப்படி பேசுற? ஏன் என் குழந்தைகிட்ட இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த வாய்ஸ் என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா, நீங்க தானே என்கிட்டேருந்து இந்த குழந்தைய திருடிட்டு வந்திருக்கீங்க. இது என் குழந்தை தானே! இப்ப என்கிட்டயே வந்துருச்சு. நான் என் குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்க வேலைய பாருங்கன்னு ரொம்ப ஹாரர் டோன்ல அந்த வாய்ஸ் இவங்கள மிரட்டுது. இவங்க உடனே குழந்தைகிட்ட ஓடி போய் பார்க்குறாங்க. குழந்தை தொட்டில்ல படுத்து தூங்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு எல்லாமே விசித்திரமா இருக்கு. வீட்டுக்கு வந்து கரெக்ட்டா 5 நாள் தான் ஆகுது. 5 நாள்ல இவ்ளோ பிரச்சனை நடக்குதே! அப்டின்ட்டு குழப்பத்துல இருக்காங்க. அடுத்த நாள் அவங்க வெளிய போய் அந்த நெய்பர்ஸ் கிட்டலாம், "இந்த வீட்ல ஏதாச்சும் நடந்திருக்கா? ஏதாச்சும் கோஸ்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கா?" அப்படின்னு கேட்க போறாங்க. அப்ப அந்த நெய்பர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா, அந்த வீட்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல. அவங்களோட கைக்குழந்தைய யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை வரும் வரும்ன்ட்டு ஏக்கத்திலே இருந்தாங்க. அந்த குழந்தை கிடைக்கவே இல்லனதும், கரெக்ட்டா 6த் டே அவங்க செத்துட்டாங்க. 5 நாள் அதே வீட்ல தான் இருந்தாங்க. வெளியவும் வரல, சாப்பிடவும் வரலன்னு நெய்பர் சொன்னது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதனால அவங்க இந்த வீட்டுக்கு வந்த புது குழந்தை இவங்களோட குழந்தையா நெனச்சுட்டு இருக்காங்கன்னு அப்பதான் இந்த கப்பிள்க்கு புரியுது. அந்த நைட் அவங்க படுத்து தூங்கல. 1 மணிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா 1 மணிக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆனா, எப்போதும் கேட்கிற வாய்ஸ் இப்ப கேட்கல. எப்பொழுதுமே "அம்மா இங்க இருக்கேன், தூங்குன்னு" கேட்கிற வாய்ஸ் அப்போ என்ன கேட்டுச்சுன்னா, "என் பையன் வந்துட்டான். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு" அப்படின்னு இந்த வாய்ஸ் சொல்லுது. திடீர்னு குழந்தை ரூமுக்கு ஓடி போய் பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க, குழந்தை அந்த தொட்டில்லே இல்ல. அவங்க 2 பேரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அந்த அம்மா இவங்களோட குழந்தைய அவங்களோட குழந்தைன்னு நெனச்சு எடுத்துட்டு போயிடுச்சு.